ஒன்லி 5 rupees. ஆனால் சிவாச்சாரியார் நேவேத்தியம் பண்ணும்போது ஓம்பூர்பவட்ச தச்சபிதர்வரண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகி தியோ யோன பிரச்சோதயாதுன்னு நான் இருந்தால் தான் நேவேத்தியம் பண்ணுவார். ஓவாய மூடுன்னுச்சான். இப்போ போய் கேட்டிருக்காங்க, பேர் என்ன, சங்கரநாராயணன், குளம் என்ன, கோத்திரம் என்ன எல்லாம் சொல்லிட்டாங்க. அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடித்தான்னு இந்த சிவாச்சாரியார் பக்கத்தில் இருக்க தண்ணியில் தேங்காவை நினச்சி ஒரு கல்லில் பொட்டேர்னு அடிச்சிருக்காரு. தேங்காய் 2ஆக உடஞ்சிச்சு. வாழைப்பழம் கழுக்குன்னு சிரிச்சிச்சான். 30 ரூபான்னு மண்டையை உடைச்சிட்டாங்க. எப்போ கோவிலுக்குள்ளே லேடிஸ் போனாலும் கேளுங்க, கிளம்பும்போது பையன்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பாரு நான் ஆடி கிருத்திகை கோவிலுக்கு போகிறேன், ஆடி கார்த்திகை கோவிலுக்கு போகிறேன், இன்றைக்கி சஷ்டி கோவிலுக்கு போகிறேன், 1 மணி நேரம் ஆகும், அரை மணி நேரம் சாமி கும்பிடுவேன், 1/2 மணி நேரம் ஊர்க்கதையெல்லாம் பேசுவேன், நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும், இங்கேயே தின்னுட்டு வந்துரு, அங்கே வந்து பசிங்காத. எப்போதுமே தெரியலுங்க, கோவிலுக்கு வந்தால் பசிக்குதும்மா, கல்யாண வீட்டில் அம்மா சோத்து எடுத்து உட்காரவும் ஆகி வருதும்மாம்பா. ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு செய்கிற ஒரே உயிர் தாயை தவிர எவனும் செய்ய மாட்டான். சத்தியமாக நீங்கள் உளவியலாக இதை சிந்திக்கணும். இந்த பையன் கோவிலுக்கு போனோன்னா அர்ச்சனை நடக்கிற வரைக்கும் பேசாமல் இருந்தான். அம்மா பசிக்குதுன்னா சிவாச்சாரியார் பார்த்துட்டாரு. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அர்ச்சனை முடிச்சிருச்சேன்னு தோலை உரித்து பழத்தை கொடுத்து சாப்பிட்றான்ட்டாரு. இப்போ தேங்காய் சொன்னிச்சா, நான் 30 ரூபா மண்டையை உடைச்சாங்க, நீ 10 ரூபா தோலே உரிச்சிட்டாங்களேன்னுச்சான். நம்ம புளியங்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணிய கோவில் மாதிரி அந்த காலத்தில் இவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது. பெரிய கதவு, சிசிடிவி, பெரிய பூட்டெல்லாம் கிடையாது. அந்த ஊர்லேயே யார் வயசானவங்களோ அவங்க தான் கோவிலை பெருக்கி கோலம் போடுவாங்க. வயசானவங்க அங்கேயே படுத்து தூங்குவாங்க. இந்த சிவாச்சாரியார் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வாங்கிறதுக்கு காசு இருக்காது. அர்ச்சனையோடு வர்றதெல்லாம் சேர்த்து அவங்கள்ட்ட கொடுத்தோன்னே அந்த அங்கம்மாங்கிற லேடி வாங்கி அப்படியே உள்ளே தள்ளிருச்சான். இப்போ வாழைப்பழம் சொன்னிச்சான், என்னையாவது தோலை உரிச்சாங்க, நீ 5 ரூபா ஆளே போயிட்டியேன்னுச்சான். இப்போ வாரியார் எழுதுகிறாரு, இந்த 3 கூட்டணி வச்சிருச்சான். இப்போ தமிழ்நாடே அப்படி தானே இருக்குது. யார் யாரோட சேருவா, யார் யாரோட போவா, எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. காலையில் இவனோடங்கிறான், இவனோடங்கிறான். புரிஞ்சவங்க கை தட்டுங்க, புரியாதவங்க யோசிச்சு தட்டுங்க. நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே ஊர் விடங்கிரும். நல்லா கேட்டுக்கங்க. இந்த 3 பேரும் கூட்டணி வச்சுச்சான். நம்ம 30 ரூபா மண்டை உடைச்சான், நம்ம 10 ரூபா தோலை உரிச்சான், நம்ம 5 ரூபா ஆளே போயிட்டான். 2 ரூபாய்க்கு ஒரே ஒருத்தன் வந்தான், அவனை காணுமேடான்னு. அப்போ தேங்காய் சொன்னிச்சான், ஏன் லூஸு, அவனை தான் நெருப்பில் ஐயர் காமிச்சார். உடனே வாழைப்பழம் சொன்னிச்சான், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சான். வந்த எல்லாரும் வேலுண்டு வினையில்லை முருகா சரணம்னு போட்டாங்க. இப்போ வாரியார் சொல்கிறாரு, முருக பக்தர்களே, நீங்கள் கோவிலுக்குள் போகின்ற போது தேங்காவை போன்று ஆணவமாக, வாழைப்பழத்தை போன்று கண்மையாக, வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாடாமல் உங்கள் இதயத்தை கற்பூரம் போல கரைத்து விடுங்கள். கந்தவேல் கடவுள் உங்கள் பக்தியை பார்த்து கன்னத்தில் போடுவான். முருகா முருகா, நீங்கள் அவனை நோக்கி செல்ல வேண்டாம், அவன் உங்களை நாடி தேடி ஓடி வருவான்கிறார். நீங்கள் கை தட்டுறதா இருந்தால் வாரியாருக்கு தட்டுங்க. அப்போ கோவிலுக்குள்ளே போகணும்னா ஆணவம் கண்மம் மாயக்கூடாது. சரியா? முருகனுக்கு மட்டும் உலகத்தில் எத்தனை பேர் சார்? வைதாரையும் வாழ வைப்பான்னு ஒரு பேர் உண்டு. இதோ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தானே திருச்செந்தூர். உலகத்திலேயே எத்தனை விதமான விரதம் இருக்குங்கிறத எந்த ஊரில் தெரிஞ்சுக்கலான்னா கந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரத்தில் பார்க்கணும். நீங்கள் போய் சில பேர் மண்ணில் சாப்பிடுவான், சில பேர் சாப்பாடே இல்லை, சில பேர் பலராச்சம், சில பேர் சூரியன் அஸ்தமனதுக்கு அதுக்கப்புறம் சாப்பிடுவான், சில பேர் திருமணம் காட்சி 6 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவான். இன்றைக்கி நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். நம்மால் அதை மாட்டிட்டான், சஷ்டியை சட்டி ஆக்கிட்டான், அகப்பையை ஆப்பை ஆக்கிட்டான். அப்படி இல்லை. திருமணமாகி பிள்ளை பேர் இல்லாதவர்கள் முருகனுக்கு உகந்த கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அவர்களுடைய அகப்பையில் பிள்ளை வரும், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு நம்ம ஊரில் சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ நான் சொல்கிறேன், அங்கே முருகன் பிறந்துட்டான். யாரை? சூரனை அழிக்கிறதுக்கு. உடனே சூரன் சொன்னானா, கடைப்பல் முடைக்காத பாலகன் அவன், கார்ச்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன். அவன் போறான்ட சின்ன பையன், கடைப்பல்லே முளைக்கலை. அப்போல்லாம் ஆம்பளைக்கு தண்டை போடுவாங்க.
கடைப்பல் முளைக்காத பாலகனவன், கார்ச்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன். அப்போ என்ன பண்ணியிருக்கணும் முருகன்? அப்படி வேளால குத்தி கிழிச்சிருக்கணும்ல, அப்படி குத்தி கிழிச்சிருக்கணும்ல. ஆனால் அவனை கூட என்ன பண்ணிட்டான்? சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னை வணங்குபவர்களை சூரனையும் சேர்த்து வணங்க வச்சான். அதான் வைதாரையும் வாழ. இந்த உங்களுக்கு பக்கத்தில் இங்கே கன்னியாகுமரி போகிற வழியில் நீங்கள் திருநெல்வேலி தாண்டி வள்ளியூர்னு இருக்குது. வள்ளி எப்படி வேண்டினா? போடா, மூடா, காடா, வாடா அப்படின்னா முருகன் பெருமாள் கல்யாணம் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டான். முருகனை கும்பிடுற எல்லாரையும் வள்ளியும் கும்பிட்றோமா இல்லையா? இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏப்ரல் மே 13ஆம் தேதி வரைக்கும் நான் அமெரிக்காவில் ஒரு மாதம் சுற்றுப்பயணம் போயிருந்தேன். அங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோ, நியூயார்க்கு, நியூ ஜெர்சி, டேட்டோனா பீச்சு, சியாட்டல், டாலஸ்னு ஒவ்வொரு ஊர்லேயாக பேசினேன். நான் கடைசியாக பேச போன ஊர் அட்லாண்டான்னு ஒரு ஊர். நல்லா கேட்டுக்கங்க. முருகனுக்கு பேர் என்ன? வைதாரையும் சேர்த்து சொல்லுங்கள். வைதாரையும் வாழ வைப்பான். எனக்கு அப்படி பாடம் எடுத்துட்டான் சார் முருகன். ஒரு ஊர்லேருந்து அந்த ஊரில் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா விஞ்ச் இருக்குல்ல பழனியில், அது மாதிரி டியூப் ட்ரெயின் உங்களுக்கு தெரியும். ஒரு 40 பேர் உட்காரலாம். அந்த ஊரில் மட்டும் வேலை முடிஞ்சோன்னு அப்படி அப்படி இடிச்சுக்கிட்டு ஏறுறான். ஒரு 60 பேர் ஏறுறான். நானும் ஏறிட்டேன். இந்த பக்கம் கோட்டு சூட்டு, இந்த பக்கம் சூர்கேஸு. நீங்கள் எல்லாம் செருப்பை காலில் தானே போடுவீங்க. நான் கையில் போட்டுக்கிட்டு ஏறினேன். ஏன்னா தெரியாத ஊர். கரெக்டாக எழுதி கொடுத்தாங்க, நார்த்து ஸ்ப்ரிங் ஸ்டேஷனில் இறங்கணும், ஏர்போர்ட்டில் ஏறிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் ஐயா மாதிரி ஒருத்தர் காலை அப்படியே நறுக்குன்னு மிதித்தார். அவர் காலில் போட்டிருந்த ஷூ மாட்டுக்கு லாடம் அடிச்சிருப்பாங்க இல்லை, மாட்டுக்கு லாடம் அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க, மிதிச்சிட்டாங்க. நம்ம தமிழன்ட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு, மிதிக்கிற வலியை விட அவனை திட்டோம்னா வலி போயிடும். ஆமாம், நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவன் புளியங்குடியில் பாருங்கள், எய்த்தாப்பில் வண்டியில் மோதிடுவான். நீ எல்லாம் மனுஷனா? அறிவு இருக்கா? யாருக்கு பிறந்த எல்லாத்தையும் கேட்டுவிட்டு சொல்லுவான், மாலை போட்டிருக்கேன்னு பேசாமல் போகிறேன்பான். எப்போ இவ்வளவும் திட்டிட்டு அதுக்கு நீ மாலையே அவுத்து போட்டு சண்டை போட்டு போயிடலாம். அது மாதிரி என் காலை நறுக்குன்னு அவன் மிதிச்சிட்டான். நான் ரொம்ப தைரியமாக சொல்லிட்டேன், நீ எல்லாம் மனுஷனா? உனக்கெல்லாம் கண்ணு காலில் வைக்கணும் அப்படி இப்படின்னு திட்டேன். ஏன்? அவனுக்கு தமிழ் தெரியாதுங்கிற தைரியம். தெரிஞ்சிருந்தா என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான். அவன் ஆள் இப்படி இருக்கான், 7 அடிக்கு பீம்பாய் மாதிரி இருக்கான். நான் கடைசியாக இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு. ஏற்கனவே மிதி வாங்கியிருக்கோம். ஏறும்போது திருப்பியும் 20 நிமிஷம் கழித்து இன்னொரு மிதி வேண்டாம்னு இப்படி ஓரமாக நின்னேன். அந்த ஆள் கிட்டக்க வந்து மேலே கீழேயும் பார்த்துட்டு, ஐயா நீங்கள் இறங்குங்க, நான் அப்புறம் இறங்குறேன்னா. எனக்கு முன்ன விட இப்போ தான் வலிச்சிச்சு. பதறிட்டேன். என்னடா அமெரிக்காவில் ஒருத்தன் தமிழ் பேசுகிறானேன்னு. ஐயா உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டேன். நல்லா தெரியும்னா. ஏங்க மிதித்த போது நான் அந்த திட்டினேன், பேசாமல் இருந்தீங்க. இப்போ நீங்கள் தள்ளிக்கிட்டு ஐயா நீங்கள் இறங்குங்கன்னு சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டேன். ஐயா நான் இந்த ஊருக்கு வந்து 3 வருஷமாச்சு. நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து 2.25 வருஷம் ஆச்சு. ஊருக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. முதல் 4 வருஷத்துக்கு எங்கள் ஒப்பந்தப்படி நான் ஊருக்கு போக முடியாது, நம்ம நாட்டுக்கு. எனக்கு சொந்த ஊர் வேலூர். இங்கே தமிழ் பேசுகிறவனே நான் பார்க்க முடியல. தமிழே எனக்கு மறந்து போச்சு. ஆனால் 4 வருஷம் கழித்து ஒரு தமிழன் என்னை திட்டினது கூட எனக்கு இன்பமாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திட்டமாட்டிங்களான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஸ்டேஷன் வந்துருச்சு. என்னடா முருகா சோதனைன்னு நினச்சேன். நீங்கள் இறங்கிக்கங்கன்னு சொன்னேன்னு. அப்போ தான் எனக்கு முருகனை படித்தது ஞாபகம் வந்தது. கந்தர் அனுபூதியிலையும் கந்த சஷ்டி கவசத்துலேயும் கச்சியப்ப சிவாச்சாரியாரும் எங்கள் திருப்புகள் பாடின அருணகிரி சாமிகளும் எப்படி உருகி பாடியிருப்பாங்க வைதாரையும். ஏண்டா தமிழ் மறந்து போனவனுக்கே தமிழ் கேட்டால் இன்பமாக இருக்குன்னா, அப்போ முருகனுக்கு வள்ளியும் சூரபத்மனும் திட்டினது கூட இன்பமாக இருக்குங்கிறத இந்த மண்ணுக்கு சொல்லி கொடுத்த ஒரே கடவுள் வேலுண்டு வினையில்லை சுப்பிரமணிய சாமி தான். நீங்கள் தட்டுறதா இருந்தால் முருகனுக்கு தட்டுங்க. அதுலேயும் ஒருத்தர் ஓட்டு போடுற மாதிரி அப்படிங்கிறார். இந்த வடிவேல் சொல்லுவான்ல, 7 பேருக்கும் குத்தினேன், விளங்கிரும்ல. இப்போ நான் நல்லா சொல்கிறேன். முருகன் கோவிலுக்கு எப்படி போகணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் திருநீர் பூசணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆணவம் கண்மம் மாயை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை விட ரொம்ப முக்கியம் புஸ்தகம் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் முருகன்கிட்டேருந்து கொஞ்சம் வெளியில் போகிறேன்.
என்னுடைய முக்கியம் என்னன்னா, வெறும் முருகனை நீங்கள் கும்பிட்றது முக்கியம் இல்லை, முருகன் காட்டிய வழியில் நடக்கணும். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி காசிக்கு போனேன்யா. அங்கே ஒருத்தரை பார்த்தேன். அவர் திருநெல்வேலிக்காரர், வல்லநாட்டுக்காரர். திருநெல்வேலியில் வல்லநாடுன்னு ஒரு ஊர் இருக்குது. நான் குளிச்சுட்டு இப்படி வந்தேன், அவரும் குளிச்சுட்டு வந்தார். சாமி என்ன சாமி எப்படி இருக்கீங்க? எப்போ நான் திருநெல்வேலிக்கு வந்தாலும் உங்கள் வீட்டில் தானே சாப்பிடுவேன், உங்கள் அம்மா அடையும் அவையெல்லாம் அப்படி போடுவாங்களே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு எதுக்கு வந்தீங்க காசிக்குன்னு? கோதானம் பண்ண வந்தேன்னாரு. கோன்னா என்ன? பசு. கோதானம் பண்ண வந்தேன்னாரு. ரொம்ப சந்தோஷம். எத்தனை என்ன? 3 பசுன்னாரு. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு. எனக்கு அம்மாவுக்கு 5 வருஷமாச்சு, பேச்சுவார்த்தையே கிடையாது, அவள் தஞ்சாவூரில் இருக்கான்னார். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் காசிக்கு போய் கோதானம் பண்ணுறதும் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்கறதும் பெத்த தாயை புறக்கணிக்கிறதும் ஒன்று. நீங்கள் கோயில் கட்டுறதை விட, கும்பாபிஷேகம் பண்ணுறதை விட, அடுத்தவனுக்கு அள்ளி கொடுக்கறத விட, உங்கள் கருவில் சுமந்த தாய் உயிரோடு இருக்கிற போது நல்லா வச்சுக்கிறவன் தான் புள்ள. இல்லாட்டி அவன் புள்ளையே கிடையாது. அம்மாவை மறந்தால் யாருக்கும் வாழ்க்கை இல்லை. உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவன் சின்னம்மாவே மறந்துட்டான், இப்போ தான் இந்த ஆள் அம்மாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இல்லை, நான் சொல்கிறது நம்மளை பெற்ற அம்மாவை. ஏதாவது 7:30 கூட்டிடாதீங்க, நான் பத்திரமா ஊருக்கு நல்லபடியாக போகணும். நம்ம ஊரில் சொல்லி கொடுத்துருக்கான், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. அற்புதமாக சொல்கிறாரு பாருங்கள், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நான் உங்கள் எல்லாரையும் திருவடி தொழுது கேட்டுக்கிறேன். நீங்கள் உண்மையான முருக பக்தர்னா, அம்மா இறந்ததுக்கப்புறம் திதி கொடுக்கறது முக்கியம் இல்லை, இருக்கும்போது ஒரு டம்ளர் பால் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கெல்லாம் புள்ள வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நல்லா அடுக்குமாடி குடியிருப்பில் மெட்ராஸில் இருக்கேன். முந்தா நேற்று ராத்திரி பார்க்குறேன், ஒருத்தன் அடிக்கிறான் பிள்ளைய போட்டு. அறிவு கட்ட முட்டாளுக்கு பிறந்த முட்டா பையல. எப்படி? அறிவு கட்ட முட்டாளுக்கு பிறந்த முட்டா பையல. வருஷம் 30,000 ரூபா கொடுத்து கட்டியிருக்கேன், மாதம் 3,000 ரூபா கட்டியிருக்கேன், 2 வருஷம் ஜூம்லேயே படிச்சுட்டேன், 3ஆம் கிளாஸ் வந்துட்டேன். முட்டா பையல. சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில, சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரிலன்னா. எய்த்த வீட்டிலேருந்து ஒருத்தன் ஓடி வந்தான், ஏன்டா பிள்ளைய அடிக்கணும்? வேலையை பாரியா, வருஷத்துக்கு 30,000 ரூபா கட்டுறேன், மாதம் 1ஆம் தேதி 3,000 ரூபா கட்டுறேன், இவன் டியூஷன் வேறு, ஆட்டோ வேறு, நூடுல்ஸ் வேறு, பீஸா வேறு, மண்ணாங்கட்டி. என்ன படிப்பு படிக்கிறான்? 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரிலன்னா. அதுக்கு அவன் சொன்னான், லூசு பேல, அவனுக்காவது சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில, உனக்கு ஓன் சன் எது ஏன் சன் எதுன்னே தெரில, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க வர்றா. இதை சில பேர் புரிஞ்சிச்சிருக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. நான் நல்லா கேட்குறேன், ஐயாவுக்கு தெரியும், எங்கள் அப்பாவோட நான் நிறையா சம்பாதிக்கிறேன், என்னை விட என் புள்ள நாளைக்கு நிறையா சம்பாதிக்கும். ஆனால் எங்கள் அப்பா மேலே நான் வச்ச மரியாதை என் மேலே என் புள்ள வைக்குமான்னா ஒரு சந்தேகம் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் ஒழுக்கம். இந்த 100க்கு 100 எவன்லாம் வாங்குறானோ அவனுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுங்க. 100க்கு 100 அவன்லாம் அமெரிக்காவில் போய் பிச்சை எடுப்பான். எவன்லாம் ஆவரேஜாக படிக்கிறானோ அவன்லாம் தாய் தகப்பனுக்கு கஞ்சி ஊற்றி புளியங்குடியில் கடை வச்சு 10 பேருக்கு சோறு போடுவான். நானும் பார்த்துட்டேன். நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்க படி 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 படி, ஏன்டா படித்து உன்னைய வச்சுக்கலன்னா அப்போ அந்த படிப்பு என்ன கிழிக்கிறதுக்கு? அது முக்கியமாக இல்லையா? நான் சும்மா வந்து எனக்கு தெரிஞ்ச 10 பாட்டு சொல்லிட்டு போகிறதுல அவசியமே இல்லை. என்னுடைய பேச்சை கேட்டால் நாளைக்கு புளியங்குடியில் 10 பேர் இன்னமே நான் என் அம்மாவை தவிர வேறு தெய்வம் இல்லைடான்னு எவன் நினைக்கிறானோ அதுதான் உண்மையான ஒரு சமூக அக்கறை உள்ள பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். தாயை மதிக்க வேண்டாமா? தாயை போற்ற வேண்டாமா? இத்தனை முதியோர் இல்லை நம்ம நாட்டில் வரலாமா? அம்மான்னா என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன வரும்போது நானும் சண்முகமும் வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே வர்ற வழியில் ஒரு கடையில் காப்பி குடித்த ஒரு அம்மா வந்து எனக்கு ஒரு துண்டு சீட்டு கொடுத்த மாதிரி. நான் உண்மை சொல்கிறேன். யார் இங்கே? அவர் காவி வெட்டிக்காரர் காணாமல் போயிட்டார். எங்கே ஐயா காணா? ஐயா உங்கள் பேர் என்னய்யா? கணேசனா? உங்கள் பேர் என்ன? செந்தில். இந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அருமையான புள்ள. வேகமாக அது வரைக்கும் வந்து வண்டி வராது நடந்து வாங்கன்ட்டார். அப்புறம் இங்கே வந்து நான் போகிற பக்கமே வாங்கன்னு இவர் வண்டியில் வந்து என்னையை நடந்து வர வச்சார். சும்மா கிண்டலுக்கு சொல்கிறேன். நல்ல மனுஷன் சார். நான் முடிஞ்சோன்னே டிஃபன் நீங்கள் தான் ஏற்பாடு. இங்கே யார் சிரித்தா அவருக்கு ஒரு கைத்தடி. இதாங்க ரசனை.
எப்படி ரசிக்கணும். ஒரு ஜோக் சொன்னான், நான் திருப்பி சொல்கிறேன். அந்த அம்மா சொன்னிச்சு என்கிட்ட, ஐயா நான் பக்கத்தில் வாசுதேவன் நல்லூர்லேருந்து வரேன் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு. டிவிலெல்லாம் பார்ப்பேன், டெய்லி சங்கரால காலில் மகா பெரியவர் பேசுகிறீங்க, ஜெயா டிவியில் அருள் நேரம் பேசுகிறீங்க, கேட்குறேன். இந்த தாயாரை பிள்ளைங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களெல்லாம் மதிக்கணும்னு சொல்லுங்கய்யான்னுச்சு. உலகத்திலேயே ஒரு ஊரில் ரசிகர் மன்றத்தில் பாட்டு கேட்பாங்க, ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு பாட்டை பாடுங்கன்னு, அம்மாவை பற்றி பேசுங்கன்னு கேட்ட ஒரே ஊர் புளியங்குடி தான். அப்போ இந்த ஊர் இன்னும் அம்மாவை மறக்கலேன்னு தெரியுது. நான் சொல்கிறது நம்ம அம்மாவை. மாமா நீங்கள் எதையாவது நினைக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுது மாமா. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்க. இன்றைக்கி 10 மணிக்கெல்லாம் முடிக்க முடியாது. போலீஸ்காருக்கு ஒரு கைத்தட்டுங்க, என்ன நான் முடித்து கிழிக்க போகிறேன். சார் நல்லா எப்படி தமிழ் கேட்குறீங்க சார், என்ன ஊரே திருவிழா மாதிரி இருக்குது. இது ஏதோ உலகத்தமிழ் மாநாட்டு ஒத்திகை மாதிரி இருக்குது சார். சத்தியம் சொல்கிறேன் சார், என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மாவாது இந்த ஊரில் வந்து பேசணும் சார். கூட்டம்னா இதான் சார் கூட்டம். எப்படி கேட்குறாங்க பாருங்கள் தமிழ். இங்கே நான் இந்த ஊருக்கு 2 பேருக்கு சொல்லாமல் வந்துட்டேன். இங்கே ஒரு நம்ம வக்கீல் ஒருத்தர் இருக்கார், அருமையான மனுஷன், சுப்பிரமணியன்னு வந்திருக்காரா? நல்ல மனுஷன். இல்லை எனக்கு ரொம்ப அதில் ஒருத்தருக்கு குசும்பை பாருங்கள் பார்த்தீங்களா. ஆனால் எங்கள் ஊரில் சொல்லி அனுப்புவாங்க சார், நீ எந்த ஊரில் வேணாலும் பேசி ஜெயிச்சிடலாம், திருநெல்வேலி ஜில்லாக்காரன்ட்ட மட்டும் வச்சுக்காதரா, ஐநா சபையில் கூட நீ பேச முடியாது பாரு. இந்த பாருங்கள் காவி வேட்டியை கட்டி ஒரு ஐயா வந்துட்டார். நான் என்ன உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன்னா, அது மாதிரி இங்கே ஐயப்பன்னு ஒருத்தர் கல்வித்துறையில் வேலை பார்த்தார். அவரெல்லாம் என்னுடைய இந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்கெல்லாம் சிரிச்சே நான் இன்றைக்கி தான் ஐயா பார்க்க, எல்லாரையும் பறி கொடுத்தவங்க மாதிரியே போவாங்க. நம்ம பயமாக இருக்கும், சட்டை பட்டன் கிட்டன் போடலையோ, வெட்டியை கிட்டியை சரியாக கட்டலையோன்னு நம்ம செடி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஒரு ஊர் நான் ஜோக் சொன்னால், அங்கே பாருங்கள், அங்கே பொம்பளைகளுக்கு வயிற்றில் தையல் போட்டுருவாங்க போல இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த கமிட்டிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். முதல்ல இந்த டிவியை ஒட்டி இந்த பிக் பாஸ்னு ஒன்று போட்டாங்க, ஆனால் அந்த ஆள் போயிட்டான், நல்லா எம்பி ஆகிட்டார், நாட்டுக்கு சேவை செஞ்சிட்டார், 100 நாள் கட்டி பிடிச்சி நம்ம எல்லாம் லூஸாக நிற்கிறோம். இதெல்லாம் அம்மாவை மறந்ததுனால வந்த வேலை. நான் சொல்கிறது நம்ம அம்மாவை சார். நான் இன்றைக்கி இங்கே உள்ள சமூக அக்கறையோடு சொல்கிறேன். சண்முகம் இன்றைக்கெல்லாம் பேச்சு நான் நினச்சதை விட நல்லா வருது, டபுள் பேமெண்ட்டுன்னு சொல்லிடு சங்கரநாராயணன் சார். இந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அவர் தான் அந்த ஏற்பாடு, நம்ம பாலாஜி கிரானைட்ஸு. அன்னைக்கு அமையணும் சார். ₹1 கோடி கொடுத்தாலும் சில நம்மளுக்கு எடுக்காது. மெட்ராஸில் ஏவிஎம் ராஜேஸ்வரியில் ₹1 கோடி போட்டு நடத்துகிறாங்க, 33 பேர் உட்காந்துருக்கான், அதில் 22 பேர் காது கேட்கல. தப்பாக சொல்லலை, பயந்து வந்து உட்காடுறாங்க. இலக்கியம் கேட்கணும், தமிழ் கேட்கணும், ரசிக்கணும். கீவாஜாவும் ஆசா ஞான சம்பந்தமும் குன்றக்குடி பெரியசாமிகளும் திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணனும் சத்தியசீலனும் அவ்வை நடராஜனும் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜானும் எப்படி தமிழில் பேசி பேசி நடந்த பூமி இந்த ஒன்று ஊரில். உங்கள் ஊரில் இளம்பரை மணிமாறன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அந்த அம்மா மாதிரி பேசுகிறதுக்கு இன்னமும் ஒரு ஆள் கிடையாது சார் தமிழ்நாட்டில். அவ்வளவு அற்புதமாக பேசுவாங்க. இன்றைக்கி 13 ஜோக்கு வச்சுருக்கான். எவ்வளோடா? நான் 1.5 லட்ச ரூபா கொடுத்தா தான் வருவேங்கிறான். அதுவும் நம்ம ஊர்லேயே ஒருத்தர் ஆன்மீகம் பேசிட்டு இப்போ அவரே எதிர்த்து பேசுகிறாரு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கங்க, புரியாதவன் இதை பற்றி நினச்சிக்கங்க. நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா 50 வருஷம் என் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டேன். அடுத்த 50 வருஷம் இந்த நாட்டை ஆன்மீகமாக மாற்றுறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம். அதில் எவனுக்கும் பயப்பட மாட்டோம். இந்த ஊரில் தான் ஆதிசங்கரரும் பகவத்பாதாவும் ராமானுஜரும் மத்துவரரும் அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகளும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானும் பிறருக்காகவே வாழ்ந்த மனிதர்கள், நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வாழ்ந்த இந்த பூமி ஒருபோது எங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீ இந்துவாயிரு, இஸ்லாமியனாயிரு, கிறிஸ்துவனாயிரு, வீதிக்குள்ளே வரும்போது இந்தியனாயிரு, உலகத்தை பார்க்கும்போது மனுஷனாயிரு. அதுதான் எங்கள் நாடு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஐயா சொன்னார் புளியங்குடியில் அவ்வளோ ஒத்துமை, அவ்வளோ ஒத்துமை. 10 மணிக்கு உட்காந்து தமிழ் கேட்குறாங்க. நான் சார் மோசமான சினிமா எடுக்கிறதுக்கு இந்த ஊரில் 400 கோடி தேவையாக இருக்குது சார். 400 கோடி, அதுவும் முறைச்சிக்கிட்டால் படமே ஓட முடியாது. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோங்க, புரியாதவன் வீட்டில் போய் முடிச்சுக்கோங்க.
இப்போ நான் கூட நடித்தேன் படத்தில், ஆனால் ஓடலை. அதில் ஒருத்தர் சிரிக்கிறார், நீ எல்லாம் நடித்தா எப்படி ஓடும்? நான் நடித்த படம் பேரையும் சொல்லிடுறேன், நெட்ஃப்ளிக்ஸில் போடுங்க. இந்த சூர்யாவுடைய தம்பி கார்த்தி இருக்கார்ல, அவர் நானும் சேர்ந்து ஜப்பான்னு ஒரு படம் நடித்தோம். அவருடைய 25வது படம், வக்கீல் கேரக்டரில் வருவேன். 5 நாள் ஷூட்டிங், அங்கே இங்கே வச்சு எடுத்தாங்க, கை நிறைய காய்ச்சி கொடுத்தாங்க, படம் ஓடலை. 400 கோடி போட்டு எடுக்கிறாங்க, 40 நிமிஷம் பார்க்க முடியல, பீடி குடிக்க போயிடுறான். ஆனால் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் யாரும் அசையாமல் நின்றுருக்கீங்கன்னா தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் ரசிக்கக்கூடிய ஊர் இந்த புளியங்குடி. உங்கள் திருவடியை பாரதி எழுதினா, தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை, அதை தொழுது படித்து நடி பாப்பா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் சுவடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய், நீ எல்லா மொழியையும் படி, உன் தாய்மொழியை தப்பு இல்லாமல் படின்னா. ஊரெல்லாம் பயணப்படுறேன், நான் சொல்கிறேன் சார், ஒரு ஊரில் தமிழ் எப்படி கேட்கணும்னா புளியங்குடி மாதிரி கேட்கணும் சார், அதுதான் சார் மண். அப்படி நிறைஞ்சு கேட்குறீங்க, சந்தோஷமாக இருக்கு. இப்போ வரேன், அதில் ஒரு அம்மா இந்த பெண்கள் னாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை, சிரிக்கிறதுக்கு சொல்லலை. ஐயோ, போன ஆடி கார்த்திகைக்கு எங்கள் வீட்டில் நடந்தது சொல்கிறேன். அங்கே கடைக்காரர் அவர் என்னை நேராக அனுப்ப பார்க்குறாரு. இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? பெண்கள் விளக்கு பூஜைன்னு ஒன்று செய்வேன் தெரியுமா, அருமையாக செய்வான், அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பட்டு புடவையை கட்டிப்பாங்க. வீட்டில் உள்ள நகையெல்லாம் மொத்தமாக எடுத்து போட்டுப்பான். கோவிலில் வந்து உட்காந்துப்பாங்க, ஜமக்காலம் கீழே விரிச்சிருக்கும். ஐயர் சொல்லுவார், வெத்தலை எடுத்துக்கோங்கோ, குங்குமம் எடுத்துக்கோங்கோ, நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கோ, சிவாய நம, சிவசக்திகே நம, இச்சாசக்திகே நம, சொர்ணரூபிணி. ஏண்டி பங்கஜம், போன வருஷம் ஆடி கார்த்திகைக்கு 1000 ரூபா வாங்கினாங்க, சிவாய நம்ம சிவசக்தி இந்த தடவை 2000 ரூபா. போன தடவை லட்டு இவ்வளோ பெருசாக இருந்தது, சிவாய நம்ம சிவசக்தியே நம்ம, இந்த தடவை பார்த்தியா ஐயர் குடிமி மாதிரி இத்தனோண்டு இருக்குது. சிவாய நம்ம சிவசக்தியே நம்ம, இச்சாசக்தியே நம்ம. போன தடவை 3 பாக்கெட் கொடுத்தாங்க, அதிர்சம், முறுக்கு, ஜாங்கிரி ப்ளஸ் ஆரஞ்சு. இந்த தடவை பாருங்கள் சூன்யக்கார மாதிரி இத்தனோண்டு வாங்கியிருக்காங்க, சிவாய நம்ம சிவசக்தியே நம்ம, இச்சாசக்தியே நம்ம. போன தடவை சில்வர் டப்பா 1000 ரூபாய்க்கு, இந்த தடவை 2000 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் டப்பா. இவங்களுக்கெல்லாம் கடவுள் தான் கூலி கொடுக்கணும். சிவாய நம்ம சிவசக்தியை நம்ம விளங்காமல் போகும். சார் என் வீட்டில் நடந்தது போன ஆடி கார்த்திகைக்கு, நீங்கள் நம்ப இந்த ஆடி மாதம் வந்தாலே எனக்கு இருதயமே நடுங்கும். ஏன்னா மெட்ராஸில் ஆடி தான் திருவிழாவே. அம்பாளுக்கு இந்த கூழ் ஊத்துறேன்னு என் பொட்டாட்டி மஞ்சள் வேட்டி எடுத்துகிட்டு வந்துட்டா. எதுக்குடி இன்னும் கேட்டேன், நீங்கள் கட்டிக்கோங்க சொல்கிறேன், கட்டிக்கோங்க சொல்கிறேன்னா. ஏண்டி நம்ம தான் நல்லா இருக்கலாமே, சும்மா கட்டுங்க மாமான்னா கட்டிட்டேன். எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு தலை கிறுக்கிறுன்னு சுற்றுது. வீட்டுக்கு வந்த என்னது வீட்டுக்கு வந்தா இல்லை, எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு தலை கிறுக்கிறுன்னு சுற்றுது. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மஞ்சள் வேட்டி கட்டினா மாரியம்மாவுக்கு நல்லதான்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். உங்கள் அம்மாவுக்கு 83, உங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு 103. இந்த 83 எப்போ போகும்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது இருந்தால் என்ன போகும், அப்படின்லாம் சொல்லக்கூடாது மாமா, நீங்கள் மஞ்சள் வேட்டி கட்டுங்கன்னா. கட்டிட்டேன். வேறு எதுவும் வேண்டியிருக்கேன்னு இல்லை மாமா, கடைசி நாள் உங்களுக்கு அழகு குத்துறேன்னு வேண்டியிருக்கேன்னு. உங்களுக்கு என்ன சிரிப்பீங்க, எனக்கெல்லாம் குத்திட்டாங்க. இது எதுக்குடின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, என் தங்கச்சியை எவனோ வந்து பார்க்குறாங்க, வரனே அமைய மாட்டேங்குது, மச்சினை குத்தினா மச்சினிச்சிக்கு கல்யாணம் நடக்குமா, வேறு எதுவும் வேண்டியிருக்கியான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கடைசி நாள் நீங்கள் நெருப்பு சட்டி எடுக்கிறதா வேண்டியிருக்கேன்னா. இது எதுக்குன்னு, என் தம்பிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், என்னைய மஞ்சள் வேட்டி, நாக்கில் அழகு, கையில் நெருப்பு சட்டி. நான் சொன்னேன் வேறு எதுவும் வேண்டியிருக்கியான்னு. இல்லை மாமா, 10ஆம் நாள் அன்றைக்கி ஊர் திருவிழா, ஒரு 20 அடிக்கு பூக்குழி போட்டிருப்பாங்க, நீங்கள் மிதித்து மிதித்து குதித்து குதித்து ஓடி வந்தால் குடும்பத்துக்கு நல்லதான் அப்படின்னா. நான் சொன்னேன் இதெல்லாம் சரிடி,
எனக்கு அழகு, இடுப்பில் மஞ்சள் வெட்டி, கையில் காப்பு, நான் மிதித்து குதித்து வந்தால் நீ என்னடி செய்வேன்னு கேட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, எங்கள் சொந்தக்கார லேடிஸ்லாம் நிறுத்தி ஊன்னு உழவ போடுவேங்கிறான். உங்களுக்கு என்ன நல்ல கைத்தட்டுவேல் ஒரு சொல், எனக்கெல்லாம் உழவ போடுறாங்க. இங்கே பாருங்க, அவருக்கு நோயே அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடத்தினா மகிழ்ச்சியாக போகணும் சார் மனுஷன். ஆன்மீகம் உண்மையிலேயே முருக பக்தர்னா நான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இவன் சாதாரண ஆள் இல்லை, அவனுக்கு பேர் தெய்வ சிகாமணின்னு பேர் உண்டு, அப்படித்தானே? எத்தனை கூட்டத்தில் பார்த்துருக்கேன்னா அப்படியே வராத ஃபோனை எடுத்து கிளம்புறாரு பாருங்க. அவரை கூப்பிட 2 பேர், அவருக்கு கை தட்டுங்க, அது ரசிக்கிறார் பாருங்க, சிரிச்சிட்டு நான் வருவேங்கிறாரு. இப்படி தான் பல பேர் சொல்கிறாங்க வருவோம் வருவோன்னு. அது நீங்கள் செயல்படுறதை பொறுத்து இருக்கு மாமா, நீங்கள் வர்றதும் வராதது. நீங்களும் பஸ்ஸெல்லாம் எடுத்து ஓட்டி தான் பார்க்குறேன், நடக்க மாட்டேங்கிறத. நல்லா கேட்டுக்கங்க, மறந்துடக்கூடாது. தெய்வ சிகாமணி, கேரளாவுக்கு முன்னாடி தெய்வ சிகாமணி. இந்த இவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அடே அப்பா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஞாபக சக்திக்கு மாத்திரை சாப்பிட்டு டப்பா எங்கே வச்சோன்னு தேடி திரிதான். ஆனால் புளியங்குடியில் எப்படி நல்லா இப்படி கொடுத்த காசுக்கு வேலை புளிஞ்சு வாங்குங்க, நல்லா வாங்குங்க. சண்முகம் மீட்டரை ஏற்று. அந்த பாருங்க, காவி வேட்டி உள்ளே வராது. இப்போ தான் காவி அம்மா பக்கமே வந்திருக்கு. நான் சொல்கிறது எப்பா, நீங்கள் எதையாவது கைத்தட்டி வைக்காதீங்கப்பா. நான் என்ன சொல்கிறேன், இந்த தெய்வ சிகாமணின்னு பேர் என்ன தெரியுமா? சிகைனா என்ன? வெரி குட், இந்த அவர் கைத்தட்டுங்க, சூப்பர். சிகைனா தலை, அதுக்கு மேலே இருக்க மேலானவன். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் சபாஷ். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, குன்றிருக்கும் இடமெல்லாம். அவ்வளோதான். அப்போ முருகன் குன்றுக்குரிய கடவுள், அப்படித்தானே? மலை மேலே முருகன் நிற்கிறான். குன்றக்குடி, பிராலிமலை, குமரமலை, திருத்தணி, பழனி, பழமுதிச்சோலை, திருச்செந்தூர், இப்படி எல்லா இடத்துல இருந்தாலும் குன்றுக்குரிய கடவுள் முருகன், குமரன். முருகன் மலைக்கு மேலே நிற்கிறானா மலைக்கு கீழே நிற்கிறானா? சபாஷ், இந்த பிள்ளைகளுக்கு கைத்தட்டுங்க. இங்கே வாடா, நீ வாடா வாடா, நீ தான்டா. எங்கே இருந்தாலும் பதில் சொல்கிறான் அவன். இங்கே இருந்துன்னு சொல்கிறான், அங்கே இருந்துன்னு சொல்கிறான். இவன் போகிற போக்க பார்த்தா விஜய் மாதிரி வருவான் போல இருக்கு. எங்கேருந்து வருவான், எப்படி வருவான்னே தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் வந்துடுவான். அதில் ஒருத்தர் செருப்பை கழட்டிட்டு போடா ஐயா, ஏதாவது கொடுப்பாரு, நல்லா கொடுப்பார் ஐயா. சண்முகம் ஏத்து, அருமையாக சொல்கிறான். இந்த பையனுக்கு ஒரு 100 ரூபா பரிசு கொடுப்பான். என்னம்மா இந்த பார், வீடியோ எடுங்க, கொடுத்தது என் காசு. அப்போ மட்டும் அங்கே பார்க்குறேன், எனக்கு கொடுக்கும்போது கரெக்டாக எடுப்பேன். அண்ணா கவர் வாங்கிவிட்டார். இந்த மாதிரி சிரித்து இந்த ஊரில் ரொம்ப வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். போதுண்டா, பேட்டி சட்டையை கழட்டிட்டு தான் விடுவான் போல இருக்கு, போப்பா. எப்படி அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். அவங்க முகத்தை பாருங்கள். அதான் வள்ளுவன் எழுதினா, ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். நான் இன்றைக்கி எழுதி சொல்கிறேன் சார். புளியங்குடியில் அந்த பையன் படித்து பெரிய ஆளாக வந்து இந்த ஊரையே காப்பாற்றுவான் சார். பிறரை பாராட்டுங்க, பக்கத்தில் இருக்கணும்னு 10 பேருக்கு முன்னாடி பாராட்டணும். குறை சொல்லி என்ன? இந்த கமிட்டியை கேளுங்க, விழா எப்படி நடந்தது? நல்லா இருந்தது, பிரசாதத்தில் உப்பு இல்லைம்பாங்க. உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சா என்ன? ஊரில் 4 பேர் நல்லது செஞ்சானா அவனை புறம் பேசாதீங்க. இன்றைக்கி அவனுக்கு குடும்பத்தை நடத்துகிறதே பெருசாக இருக்குது. அதுவும் 2 குடும்பம்லாம் வச்சுருந்தா ரொம்ப கஷ்டம். என்னாச்சு? அவர் சொல்கிறாரு, நம்ம வீட்டில் வந்து பார்க்குறான்டா, இவன் தெரியுதுடா. இப்போ குன்றுக்கு மேலே கடவுள் நிற்கிறான். அப்போ முருகனுடைய பாதத்துக்கு கீழே தான் மலை இருக்குது. சாமி சிலை எதுலேருந்து செய்வாங்க? மலையிலேருந்து தான் செய்வாங்க. அப்போ விநாயகரோ அனுமனோ ராமனோ அம்பாலோ மலையிலேருந்து செய்கிறாங்க. மலைக்குரிய கடவுள் யார்? முருகன்.
அப்போ இவன் பாதத்துக்கு கீழே தான் பிற கடவுளுங்கிறதுனால இவன் தெய்வத்திற்கெல்லாம் மேலானவன். எனவே இவன் தெய்வ சிகாமணி. மற்ற தெய்வமெல்லாம் முகம்னா அந்த முகத்துக்கு மேலே ஆள் எங்காள். அப்போ நீங்கள் ஒன்று கேள்வி கேட்கலாம், இப்போ சிவனோட இவன் பெருசான்னு கேட்கலாம். இப்போ சிவன் மலை அப்படி வச்சுப்போம், அது மேலே முருகன் நிற்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இந்த ஆடி கார்த்திகைக்கு சுப்பிரமணிய சாமி கோவில் இருக்குது, பழனியை வச்சுப்போம். தைப்பூசம் நடக்குது, எல்லோரும் இங்கே குத்தி இங்கே எடுத்து காவடி எடுத்து வருவாங்க. பறவை காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி. அப்பாவுக்கு தெரியும், பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. அப்பாவை பிடிச்சி இழுப்பான், எனக்கு தெரியலம்பான். உடனே அப்பா என்ன பண்ணுவார், தான் தோள் மேலே உட்காத்தி வச்சு காட்டுவார், என் மேலே உட்காந்து நீ பாருடான்னு. உலகத்தில் எல்லா மலையும் சிவன் என்றால் அதன் மேலே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய முருகன் எங்கள் சிவனுக்கும் மேலானவன். அதனால தான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு பேர். கவசம் மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த பிரம்மா உள்ள சிவனை பார்க்க போனார், வாசலில் முருகன் இருந்தான். அவரை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனான். தம்பி வீரபாகு சண்முகம் மாதிரி சொன்னாப்புல, அண்ணே உன்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி விடுறா, அவன் எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டுன்னா. உள்ளே போய் பார்த்துட்டு திருப்பி வந்தான்ல, திருப்பியும் பார்க்காத மாதிரி இருந்தான். இப்போ முருகன் சொன்னான், அவனை தூக்கிட்டு வாடான்னா. உன் பேர் என்னன்னா? பிரம்மான்னா. நீ என்ன படிச்சிருக்கேன்னா? வேதத்தை எல்லாம் படிச்சிருக்கேன்னா. கொஞ்சம் படிச்சுட்டா அவனுக்கு ஆணவம் இருக்கும், நல்லா படிச்சுட்டான்னா அகங்காரமும் சேர்த்து இருக்கும். உனக்கு பேர் என்னன்னா? பிரம்மான்னா. நீ என்ன படிச்சிருக்கான்னா? வேதங்களை படிச்சிருக்கேன்னா. ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டான். எய்த்தாப்பில் இருக்க முருகன் தான் இதுக்கு விளக்கம்னு சொல்ல தெரியல. ஏன்? ஆணவம் கண்ணை மறைச்சிருச்சு. இப்போ பெண்கள் காலையில் வேலை பார்ப்பீங்க, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க, ஃபோனை எடுத்து பேசுவீங்க, மாமியார் இருமு அவளுக்கு மருந்து கொடுப்பீங்க, வீட்டில் ரசத்தை பண்ணுவீங்க. இதுக்கு இடையில சீப்பை தலையிலையே வச்சுட்டு இந்தியா முழுக்க தேடி வீட்டையே 2 பண்ணி எங்கே வச்சேன்னு. அப்புறம் புருஷன் வந்து உன் தலையில், ஆமாம் என் தலையில் கொட்டு. பார்த்தா தலையில் சீப்பு இருக்கும், ஆனால் மறந்துடுவோம். ஏன்? ஆணவம் கண்ணை மறைச்சிரும் கோபத்தில். இந்த பிரம்மாவுக்கு ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியல, ஆணவம் கண்ணை மறைச்சிருச்சு. படித்தவனுக்கு விளக்கம் சொல்ல தெரியல, வேதத்தை படித்தவன் ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு விளக்கம் தெரியலன்னு தலையில் கொட்டி சிறையில் வச்சார். இப்போ எல்லாரும் வந்து பெயில் எடுத்தாங்க, எடுக்க முடியல. சிவபெருமானே வந்து சொன்னார், டே அவனை விட்டுடான்னார். வச்சது தான். ஒருத்தன் குளிக்கிறதுக்கு முன்னாடி குளத்தை கேவலப்படுத்தலாம், குளித்ததுக்கப்புறமும் கேவலப்படுத்தினான்னா அது குளத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி. நின்னை வணங்கினும் தன் அகந்தை தவிர்க்கிழன் ஆதலால் அவனை அரும் சிறன் வைத்தேன்டே. உன்னைய பார்க்கறதுக்கு முன்னாடி ஆணவமாக இருக்கலாம், பார்த்ததுக்கப்புறமா ஆணவமாக திமிரா இருந்தால அதாண்டா கொட்டி உள்ளே வச்சேன். இப்போ சிவபெருமான் கேட்டார், ஓம்ங்கிற பிரணவ பொருளுக்கு உனக்கு விளக்கம் தெரியுமான்னு. முருகன் சொன்னான், இந்த பாரு, இந்த பஜனையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு விளக்கம் வேணும்னா நீ ஸ்டூடெண்ட்டு, நான் ஆசிரியர். நீ ஸ்டூடெண்ட்டு, நான் ஆசிரியர். கை கட்டி வாய் பொத்தி கேளுன்னா. இப்போ முருகன் பாடம் சொன்னான், அப்பன் சிவன் கேட்டான். அதுதான் சுவாமி மலை, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன். அப்போ என்ன நமக்கு முருகன் சொல்லி கொடுத்துருக்கான்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்க வாதியாரா கை கட்டி வாய் பொத்தி மாணவன் கேட்கணும், தாய் தந்தையை மதிக்கணும், புஸ்தகங்கள் படிக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா சாமி? அவர் சொல்கிறாரு, உன்னைய விடுறதா இல்லை. இப்போ கேரளாவுக்கு இது அவருடைய விருப்பம், அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. சம்மன் போகும்போது அட்ரஸ் வாங்கிக்க அவர்கிட்ட. சப்போஸ் பிரேஸ்லெட் போடுறதா இருந்தால் வீட்டில் போய் வாங்கிட்டு போயிடுவோம். இப்போ நல்லா கேட்டுக்கங்க ஐயா, நான் இப்போ ஒரு பொதுவான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன்னு. முருகன் ஏன் தெய்வ சிகாமணின்னு பார்த்தோம். நீங்கள் தாயாரை மதிக்கணுங்கிறதுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சுக்கங்க. புளியங்குடியில் உங்களை கைகூப்பி சொல்கிறேன். இளம் வயசுலேயே துறவு போன ஒரே துறவி ஆதிசங்கரர் தான். இந்த காவி உடை இருக்குது பாருங்க, அதை கட்டினவெல்லாம் இன்றைக்கி சாமியாருங்கிறான், கோச்சிக்கக்கூடாது அப்படின்னு. எங்கள் ஊரில் ஒருத்தர் வாயை எடுக்கிறாரு, லிங்கமாக எடுக்கிறாரு, அப்படிம்பாரு, கையிலேருந்து திருநீராக எடுப்பார். கடைசி வரைக்கும் அவரால் பெயில் எடுக்க முடியல.
கையிலேருந்து திருநீர் எடுத்தார், வாயிலேருந்து லிங்கம் எடுத்தார். கடைசி வரைக்கும் பெயில் எடுக்க முடியல. அவர் பேர் தான் பிரேமானந்தா. சாமியார்னா யார் தெரியுமா? 32 வயசுக்குள்ளே இந்த உலகத்தில் மண்ணுக்காக கிழக்கு மேற்கு வடக்குன்னு நடந்து நடந்து இந்து சமயத்தை பரப்பினாரே ஆதிசங்கரர், அவர் கடவுள். அமெரிக்காவுக்கு போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பேசி சகோதர சகோதரிகளேன்னு 42 நிமிஷம் பேசினார். அந்த சிக்காகோ இடத்துக்கு போயிட்டு வந்தேன்யா. நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எப்பேற்பட்டவர் விவேகானந்தர்னு. பேசிக்கிட்டே இருக்காரு. ஐயா மாதிரி ஒருத்தர் ஓடி வந்தாங்க. ஓடி வந்தவ பொம்பளை. சாமி ஐ லவ் யூன்ட்டா. இந்த ஊர் சாமியாராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? உன் தங்கச்சியை கூட்டி வா, பார்த்து டிசைட் பண்ணுறேன்னு இருப்பார். பேசினது விவேகானந்தர். அந்த லேடி சொன்னான் சாமி ஐ லவ் யூ அப்படின்னா. விவேகானந்தர் பயந்துட்டார். என்னம்மான்னாரு. சாமி நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஏன்? இல்லை சாமி 42 நிமிஷம் நீங்கள் ஸ்பெல் பவுண்டாக பேசுனீங்க, பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க, எக்ஸலண்ட்டாக பேசுனீங்க. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நீங்கள் ரொம்ப அறிவாக இருக்கீங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நீங்கள் ரொம்ப அறிவாக இருக்கீங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அழகும் அறிவும் சேர்ந்து ஒரு குழந்தை கிடைக்கும். இப்போ விவேகானந்தர் சொன்னார், அம்மா நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பேருக்காக 10 மாதம் காத்திருப்பதை விட நீங்கள் தயார் என்றால் நான் இப்போதே உங்களுக்கு பிள்ளையாக வருகின்றேன். என்னை உங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொள்வீர்களா அம்மா அம்மான்னாரு. அன்றைக்கே அம்மாவுக்கு குரல் கொடுத்தவர் விவேகானந்தர். அன்றைக்கே அம்மாவை ஒரு காவி தான் காப்பாற்றிருக்கு. அவர் பார்க்குறாரு, விடமாட்டான் போலையன்னு. அப்புறம் நீங்கள் தான் போய் தொட்டுட்டேல, அப்புறம் எப்படி விடுறது? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த விவேகானந்தரை படிக்கிறதுனால சொல்கிறேன். அவர் எழுதுகிறாரு, எனக்கு சடங்குகள் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டா ஈர வேட்டியோட கல்கத்தா காளியை சுற்றுவேன். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா தான் காளியை விட முக்கியம்னு எழுதுகிறார் ஆதிசங்கரர். இப்போ அடுத்த 5 நிமிஷம் உங்கள் கண்ணில் தண்ணி வரும். சும்மா நம்ம முருகன்கிட்ட போய் வேலுண்டு வினை இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு வேலுண்டு வினை எப்போ தெரியுமா? இல்லை, உங்கள் தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கணும். ஆதிசங்கரர் 32 வயசு. ஆனால் 4 வயசில் அப்பா செத்து போயிட்டார். 5 வயசில் உபநயனம். குருகுல கல்விக்கு போயிட்டு பிச்சை பாத்திரத்தோடு பவதி பிச்சாங்கன்னு கேட்டு படித்து துறவரம் போனவன் அம்மாவை கையை பிடிச்சி சொன்னான், அம்மா நான் எங்கே இருந்தாலும் உன் உடம்புலேருந்து உயிர் பிரிகின்ற போது அந்திம காரியத்தை நானே செய்வேன்னா அந்த புள்ள. அவர் சிருங்கேரியில் இருக்கார், அம்மா காலடியில் இருக்குது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க. துறவு காவி போயிட்டா பந்த பாசம் கிடையாது. சிருங்கேரியில் இருக்கிறவருக்கு ஞானத்தால் தெரிஞ்சது. வீட்டுக்குள்ளே வராரு, பெருங்கூட்டம், எல்லாத்தையும் இப்படி தள்ளினார். எல்லாரும் பார்த்தான், காவி ரொம்ப பெருசு. காவியை விட ஏன்னா காமத்தை ஒரு மனுஷனால் துறக்கவே முடியாது. காமம் கோபம் ரெண்டையும் துறக்கவே முடியாது. அந்த காவியை விட கமண்டலம் பெருசு, கமண்டலத்தை விட தண்டம் பெருசு. காவியை விட கமண்டலத்தை விட தண்டத்தை விட தாயாருடைய அன்பு பெருசுங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக வாழ்ந்தவர் தான் ஆதிசங்கரர். அம்மாவை தூக்கி மடியில் போட்டார், 3 தடவை தடவி கொடுத்தார். அம்மா உயிர் போயிடுச்சு. அம்மாவை தூக்கிக்கிட்டு நேராக கொல்லைப்பக்கம் போனார். இன்றைக்கும் வசதியானவங்க கேரளாவில் கொல்லைப்பக்கமே நடத்திடுவாங்க. அப்படி விறக மூட்டினார், அதுக்குள்ளே போடுவாங்க பூர்ணாகுதிம்போம். தமிழில் சொல்கிறேன், நெருப்புக்கான பசியை போக்குறது தான் பூர்ணாகுதி. எல்லா சாமானையும் மொத்தமாக கட்டி உள்ளே போடுவோம். அவர் நெருப்புகிட்ட பேசுகிறாரு. ஏன்னா ஏற்கனவே நீர்கிட்ட பேசினார். பூர்ணா நதிக்கரையில் அம்மா குளிச்சுட்டு வரும்போது கீழே விழுந்துட்டா. நதிகிட்ட பேசுகிறாரு, நாளையிலேருந்து எங்கள் அம்மா அங்கே வந்து குளிக்க முடியாது, என் வீட்டை ஒட்டி போகணும்னு. மறுநாள் காலையில் தண்ணி அவங்க வீட்டு கொல்லை பக்கம் வந்துருச்சு. உலகத்திலேயே தண்ணீருக்கும் நெருப்புக்கும் கட்டளை போட்ட ஒரே சாமியார் நம்ம இந்தியாவில் தோன்றிய ஆதிசங்கரர். ஏன் இவ்வளவையும் சொல்கிறேன்னா, அந்த தாயார் அப்படி நெருப்புக்குள்ளே போட்டுட்டு அவர் சொல்கிறாரு, எல்லாரும் எதையோ போடுவாங்க, என்னைய பெத்த தாயாரை உனக்கு போடுறேன்னு சொல்லிட்டு கொல்லைப்பக்கம் போன குளத்தில் குளிச்சுட்டு பூர்ணா நதிக்கரையில் 5 பாட்டு எழுதினாருங்க. 5 பாட்டு. அதுக்கு பேர் மாத்துருகா பஞ்சகம்னு பேர். பஞ்சுன்னா 5. எங்கள் தாத்தா சொன்னார், ஹிந்தி படிடான்னாரு. போய சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலிலும் தமிழ் மனமே வேக வேண்டும்னு. என் ஃப்ரெண்டோட தாத்தா கோபாலபுரத்தில்
எவனையும் படிக்கக்கூடாதுன்னு அவன் பேரன் எல்லாம் படிக்க சொன்னார். அவன் எல்லாம் டெல்லிக்கு போயிட்டு மேஜ் பர் கலம் கை தீவார் பர் கடி கைங்கிறான். நாங்கள் வாயை பார்த்துக்கிட்டே இருக்கோம். புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரியாதவன் யோசிச்சு போய் புரிஞ்சுங்க சார். எல்லாருக்கும் அவன் மொழி பெருசு, அவனுக்கு அவன் தாய்மொழி அதை விட ரொம்ப பெருசு. நம்ம வீட்டு குழந்தைங்க இப்படி எழுதிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் எல்லாம் போயிட்டே இருப்பீங்க, நாங்கள் லூஸாகவே இருக்கணும். சரி விடுங்க, வந்த வேலையை பார்ப்போம். சாமிக்கு கோபம் வந்துருச்சு. 5 பாட்டு எழுதினார். அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர். 5 பாட்டையும் இப்போ தமிழில் சொல்லி முடிச்சிருவேன்னு. அவர் நீ கிளிப்படா, நீயா முடிப்ப, நீ என்னைய முடிச்சிருவ. நான் திருப்பி சொல்கிறேன் சார், முருகன் சத்தியமாக சொல்கிறேன். இந்த 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 20 தேதிக்குள்ளே இது 8வது கூட்டம் பேசுகிறேன். இந்த மாதத்துக்குள்ளே 4 தடவை வந்துட்டேன் திருநெல்வேலிக்கு. இப்போ வந்துட்டு போனேன், சங்கரங்கோவிலுக்கு வந்துட்டு போனேன், இப்போ இசகி சுப்பையா சார் ஸ்கூலுக்கு வந்துட்டு போனேன், இப்போ வல்லநாட்டுக்கு வந்துட்டு போனேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நான் எங்கேயும் பார்க்கல சார். சத்தியம் சொல்கிறேன். கூட்டம்னு இப்படி கேட்கணும் தமிழ். சண்முகம், உன் செக்கிலேருந்து 50 ரூபா சேர்த்து கொடு இந்த ஊர் கமிட்டிக்கு. பேசுனா அப்படி பேசணும். ஒன்ட்ட பணம் இல்லைன்னா சண்முக மாமாட்ட வாங்கிக்க. அவர் சொல்கிறாரு, என் காரில் வரும்போதே இந்த பேச்சு பேசுகிறிய, இன்னும் நீ எல்லாம் உன் காரில் வந்துட்டீன்னா 5 பாட்டு விளக்கத்தை கொஞ்சம் நல்லா கேட்கணும். ஏன்னா இது 100 புஸ்தகத்தை படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் தாயாருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு காமிச்சிருக்கார். முதல் பாட்டுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். தலைவாழை இலை போட்டாச்சு, இலைக்கு ஒரு அலை இருந்துச்சு. இல்லை நான் சொல்கிறது வாழை இலை. மேலே தண்ணி போட்டாச்சு. ஆமாம், இப்போ வாழை இலையில் தண்ணியை தான் போடுறாங்க. ஒரு காலத்தில் இலையில் அம்மா சோறு இருந்துச்சு. நான் சொல்கிறது நம்ம அம்மா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இலை அம்மா சோறு, ஆவி பறந்துச்சு, நெய் ஊற்றுவாங்க. அன்றைக்கின்னு பார்த்து சனிக்கிழமை சாமிக்கு ரொம்ப பிடிச்சது எள்ளு சோறு. எள்ளு போட்டாச்சு. 26 வயசு பொண்ணு அப்படி பிசைஞ்சா. அப்படி எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போக போனால் ஒரு நூல் இலை இடைவெளி இருந்துச்சு. அவள் தோள் மேலே ஒரு கை. யாருன்னு பார்த்தா இவளை பெற்ற அம்மா. ரசாத்தி கீழே போடுன்னா இவ பயந்துட்டா. நான் பிறந்த அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்ச சோறு எள்ளு சோறு தான், ஏன் வேண்டாங்கிற. இப்போ அந்த அம்மா சொன்னால், நேற்றுக்கு ராத்திரி வரும்போது உன் கையை டாக்டர்கிட்ட தொட்டு பார்த்தோம். டாக்டர் கையை பிடிச்சி சொல்லிட்டாரு, உன் வயிற்றில் ஒரு கரு இருக்குன்னு. சில பேர் 6 மாதம் வச்சுருந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு மேலே சொல்லலப்பா. இவ்வளவு கேப்பு கொடுத்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் எங்கே தான் போகிறது? சில பேர் கூட்டி போனால் என்னன்னு பார்த்து சொல்லுவாங்க, சில பேர் வச்சிருந்து சொல்லுவாங்க, சில பேர் வச்சிருந்து 6 மாதம் கழித்து ஒன்றும் இல்லை கொண்டு போன்ட்டாங்க. அதான் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறோம். இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இன்னும் நீங்கள் புரிஞ்சு விளங்கிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, உன் வயிற்றில் ஒரு கரு இருக்குது. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னும் 10 மாதத்துக்கு உன் வயிற்றில் இருக்க கருவுக்கு எள்ளு ஆகாது. இப்போ ஆதிசங்கரர் எழுதுகிறார், அம்மா உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்றவுடன் துறந்தாய் அல்லவா, அதற்காக உனக்கு இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம்னு எழுதுற. மாத்ருகையால் அம்மா இறந்துட்டா 64 வகை பிண்டம் சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் அம்மாவாசைக்கு நம்ம 5 பிண்டம் தான், அது போதும். அதுக்கு என்னன்னு விளக்கம் தெரியாது. இப்போ விளக்கம் சொல்கிறேன். 2வது வரி எழுதுகிறாரு, பெண்கள் எப்படி தூங்குவான்னா ஒரு கழிச்சும் படுப்பாங்க, படுக்கை அறையில் குப்புறவும் படுப்பாங்க. உங்கள் ஊர் புதுமை பித்தன் எழுதுவார், அதுக்கு புருஷன் அமைவதை பொறுத்துன்னு. மனைவி ஒரு கழிச்சும் படுப்பா, குப்புறவும் படுப்பா, அது கணவன் அமைவதை பொறுத்து. அது அவங்கவுங்க. மஞ்சத்துண்டு நல்லா சிரிக்கிற, மஞ்சத்துண்டு சிரிச்சே பாட்டு பாடுவேன், நன்னா ஏறிக்கிற பாடியிருக்கார். அது அவாவா திறமையை பொறுத்து நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நல்லா கேட்டுக்கங்க. அவர் எழுதுகிறார், 30 நாளைக்கு அப்புறம் என் கருவில் கண்ணு காது மூக்கு வந்துடும்னு சிதைவு பெற்றக்கூடாதுன்னு 10 மாதமும் பாரத்தை பொறுத்து மல்லாந்தே படுத்திருந்தில்ல அம்மா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம்.
3வது வரி எழுதுகிறாரு, தெருவில் பெண்கள் போகும்போது காலில் நெறிஞ்சி முள் குத்திரும், அதை தூக்கி போட்டுட்டு கதகளி டான்ஸ் ஆடிடுவாங்க இத்தனோண்டு ரத்தத்துக்கு. ஆனால் நான் உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கூட நீ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியம்மா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 4வது வரி எழுதுவார், அம்மா எல்லாரும் மலத்தை அசிங்கம்மா, ஆனால் ஏன் மலங்கிறதுனால உன் வலது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை அணைச்சிக்கிட்டியம்மா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 5வது வரி எழுதுவார், ஊர் உலகமே என்னைய சங்கரா சங்கரான்னு கூப்பிட்டுச்சு, ஆனால் ஒரு நாள் கூட நீ என்னை அப்படி கூப்பிடலம்மா, எப்போதுமே கண்ணே மணியே முத்தேன்னு கூப்பிட்ட, இனிமேல் எந்த வாய்மா அப்படி உண்மையாக கூப்பிடும், அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். நான் இப்போ சொல்கிறேன், இந்த தமிழருவி மணியன்னு ஒரு நல்ல எழுத்தாளர் பேச்சாளர், பாவம் அவரையும் ஒழிச்சிட்டாங்க. அவர் நல்லா தான் இருந்தார், ரஜினியோடு போகிறேன்னாரு, சங்கெடுத்து ஓதிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த நாட்டை திருத்துகிற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, நாங்களாக தான் இருக்கணும். நான் கூட இடையில போய் லூசு மாதிரி யாருக்கோ பேசினேன், அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள்லாம் வச்சு செஞ்சீங்கன்னு. எங்களுடைய வேலை என்னையோ அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். நல்லா கேட்டுக்கங்க, அவர் எழுதுகிறாரு, மகனே நீ பிறந்த அன்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன், நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய், எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது, எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தருகிறது, பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கிப் போனேன், இன்று எங்கள் உடல் முழுக்க ஈ மொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது, அப்போது கூட நீ ஈமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய், எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும், அடாதே இப்படிக்கு அம்மா. நம்ம அம்மாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது, யோசிச்சு தான் கை தட்டுறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், தாயை நல்லா வச்சுக்கோங்க, தகப்பனை ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க, அதை விட ரொம்ப முக்கியம் நல்ல புஸ்தகம் படிங்க, அதை விட ரொம்ப முக்கியம் இந்த தர்மத்தை காப்பாற்றணுன்னா நம்ம சமய சின்னத்தை பூசுங்க. சுவாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க, எதிர் வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும்னு கேளுங்க. முருகன் வைதவனையே வாழ வச்சுருக்கான்னா நம்ம எல்லாம் விடிய விடிய கேட்குறோம், மறுநாள் நம்ம குப்பையை கொண்டு போய் அடுத்த வீட்டில் போட்டுட்டு திரும்பி வந்துடுறோம். நான் திருப்பி உங்கள் திருவடியை தொழுது கேட்குறேன், மனசால் கூட அடுத்தவனுக்கு கெட்டது நினைக்காது. இது எல்லாத்தையும் விட இந்தியாவில் வாழ்கிறவன்லாம் இந்தியர் அல்ல, இந்தியாங்கிற உணர்வு எவனுடைய மனசில் இருக்கோ அவன்தான் இந்தியன். ஏன்னா இந்த ஊர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நடந்து திரிந்த வீரத்தின் விளைநிலம் இந்த சீமை, ஒண்டி வீரன் வாழ்ந்த மண் இந்த மண், ஐயா முத்துராமலிங்க தேவரை கொண்டாடிய மண் இந்த மண், கர்ம வீரர் காமராஜரை போற்றிய மண் இந்த மண், சொத்தை விற்று சுதேசிய கப்பல் நடத்திய வாவு சிதம்பரம் பிள்ளையை கொண்டாடிய மண் இந்த மண், வயிற்றுக்கு சோறில்லாமல் வாழ்ந்தபோது கூட காக்கையும் குருவியும் கொத்திய போது காக்கை குருவி எங்கள் ஜாதி, அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கென்னு சாமிகிட்ட கூட சொசைட்டியை பற்றி கேட்ட ஒரே கவிஞன் பாரதி இந்த சீமைக்கு சொந்தக்காரன். இப்பேற்பட்ட வரலாறு இன்னும் நிறையா பேர் சார். வீர வாஞ்சி ஒருத்தம் போது சார் வீரத்தை உலகத்துக்கு காட்டினது உங்கள் ஊர். அனைத்தையும் சுட்டால் தான் ஆஷ் கிடைக்கும், ஆசையே சுட்டால் என்ன கிடைக்கும்னு ஆராய்ச்சி செஞ்சான்ல, புரியுதா இல்லையா? அனைத்தையும் சுட்டால் தான் ஆஷ் கிடைக்கும், ஆசையே சுட்டால் என்ன கிடைக்கும்னு ஆராய்ச்சி செய்தான். எல்லாரும் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரும்பாங்க, வாஞ்சிநாதனுடைய வரலாறு படித்தவனுக்கு தான் தெரியும். தண்ணீரில் குங்குமத்தை கரைச்சி குடித்தான், ஏன்னா வெள்ளைக்காரனை ஓ ரத்தத்தை இந்த மாதிரி குடிப்பேன்டா என் தமிழனுக்காகன்னு சொன்னவன் தான் வீரவாஞ்சிநாதன். இப்படி 1000 பேரோட நெற்கட்டு சேவல் இங்கே இருக்குது, பூலித்தேவன் இங்கே, 1000 வரலாறு சொல்லலாம் இந்த மண்ணுக்கு. அப்படிப்பட்ட இந்த மண்ணில்
ஒரு முருகப்பெருமானுடைய திருவிழாவை ரொம்ப நேர்த்தியாக இப்படி நான் கிட்டத்தட்ட நான் சரியாக தொடங்கும் போது 8:35 8:40 இருக்கும். இப்போ 10:20. திருப்பி சொல்கிறேன், ஒரு சினிமாவை விட தமிழையும் ஆன்மீகத்தையும் கேட்ட உங்களுடைய திருவடிகளை தொழுகிறேன், திருவடியை தொழுகிறேன். ஒரு ஊர் எவ்வளவு ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்கு இதுதான். பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் கைகோத்து இந்த விழாவுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். அப்படி செஞ்சுருக்காங்க. இங்கே நல்லா இருக்கணும். வான்மலை வடாது பெய்து மலை வளம் சுரத்து மன்னன் கோன்முறை அரசு செய்கன்னு சொல்லுவான். நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இப்போ நான் டிவியில் பார்த்தது ஐயா, இப்போ முடிச்சிடுறேன். 21 தடவை சொல்லியிருக்க. எனக்கு பிடிச்ச டிவி 2 தான். என்ன தெரியுமா? ஒன்று டிஸ்கவரி, இன்னொன்று ஸ்போர்ட்ஸு. ஏன்னா 2லேயும் மேக்கப்பே கிடையாது. இப்போ நான் ஒரு டிவியில் பார்த்தேன், ஒரு 8 நாளைக்கு முன்னாடி, ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கிருச்சு. 12 மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு ஓட்டப்பந்தயம். எத்தனை பேருக்கு? 12 மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு ஓட்டப்பந்தயம். ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கிருச்சு. 12 பேரும் ஓட தொடங்கினாங்க. ஒரு குழந்தை தொடங்கின இடத்துலையே கீழே விழுந்துருச்சு. பாக்கி 11 பேரும் எல்லைக்கோட்டை தொடணும்னு நினச்சாங்க. ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தாங்க, ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. இந்த 11 பிள்ளைங்களும் பேசிக்கிட்டாங்க, நம்ம பிறந்த போது இப்படி தான் பிறந்தோம், வகுப்பில் ஒன்றா இருந்தோம், கேன்டீனில் ஒன்றா சாப்பிட்டோம், இப்போ நம்ம ஜெயிச்சு அது தோத்தா மனசு வலிக்குமேன்னு எல்லைக்கோட்டை தொடாமல் திரும்பி வந்து வீர கீழே விழுந்த பிள்ளைய தூக்கி மண்ணை தொடச்சி 12 பேராக கைகோத்து எல்லைக்கோட்டை தொட்டார்கள். அரங்கம் எழுந்திருந்து கைத்தட்டி ஆர்ப்பரித்தது. அதில் கீழே ஒரு வரி போட்டான், மனவளர்ச்சி குன்றியவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள், பல மனிதர்கள் மனநோயாளியாக இருக்கிறார்கள். நான் உங்களை கைகூப்பி கேட்குறேன், இன்னிலேருந்து யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க. தாய் தகப்பனை நல்லா வச்சு அடுத்த தலைமுறையை நல்லா உருவாக்குங்க. இந்த வளாகம் வச்சுருக்காங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஒரு மார்க்கெட்டில் இப்படி ஒரு கொட்டகையை போட்டு காவல்துறை, அதே மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய மாநகராட்சி, மின்சாரத்துறை எல்லாரும் ஒத்துமையாக இங்கே இருக்க போய் தான் இந்த நிகழ்ச்சியை நடக்க போகுது. எல்லாருக்கும் யார் பேரையும் விட்டுருந்தா அது இவர்களுடைய அறியாமை இல்லை, என்னுடைய சிறுமை. இங்கே உதவி செய்தவர்கள் மட்டுமல்ல. ஐயா பாருங்கள், ஹெல்மெட்டு போட்டு தமிழ் கேட்குற ஒரே ஊர் புளியங்குடி தான். இந்த மாதிரி பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருந்தால் எந்த பக்கமும் நான் பேசுகிறது உள்ளே போகக்கூடாதுன்னு அடைச்சி கேட்குறாரு பாருங்க. அடியே தங்கமே, நீங்கள் எங்கள் மாமனாரையும் தூக்கி சாப்பிட்டேன். அப்படி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அங்கே பின்னாடி ஒரு மஞ்சள் சிப்பா அப்படின்னாரு. இந்த 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 சான்றோர்களில் எங்களையும் ஒருத்தனாக மதித்து எல்லா ஊர்லேயும் போய் பேசுகிறோம், முடிஞ்ச உடனே எல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த மகிழ்ச்சி தாங்க ஒரு படைப்பாளிக்கு சிறப்பு. 10 பேர் ரசம், இந்த முதல்ல 2 பேர் பாருங்கள், எப்படி பாருங்கள். அடுத்த ஜென்மம்னு எனக்கெல்லாம் ஒன்று இருந்தால் நான் பொம்பளையாக பிறந்து உங்களை கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிடுவேன். நம்ம மாமா தான். அப்படி ரசித்து கேட்கணும் சார். அதாவது ஒரு ரசனையாக இருக்கணும். ஒரு ஊர் வரும்போது என்னுடைய அருமை தம்பி சண்முகமும் ராஜாவும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, சார் புளியங்குடி ரொம்ப விவரமான ஊர் சார், நல்லா கேட்பாங்கன்னு. ஆனால் இவ்வளவு விவரமான ஊருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப இருந்து கேட்டாங்க. அது மாதிரி இந்த ஊருக்கு வந்த உடனே இந்த ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவங்க போட்ட ஆடை முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம். இந்த மாதிரி எவ்வளவு பெரியவங்கள்லாம் இருந்து தமிழ் கேட்டீங்க. ஐயா நீங்கள் எல்லாம் சாமி கும்பிடும்போது எனக்காகவும் சேர்த்து கும்பிடுங்க. ஏன்னா ராத்திரி 1:30 மணிக்கு ஃபோன் வருது, ஏன் ராசி நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க, நம்மளை கொள்கிறாங்க. தயவு செய்து இன்னும் நாங்கள்லாம் ஏதோ இந்த நாட்டில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மாதிரி நாங்கள்லாம் வாழலை, காசு வாங்கிட்டு தான் தமிழ் பேசுகிறோம். ஆனாலும் அதை இருந்து கேட்குறீங்கல்ல, உங்களோட பெருமையாக நான் நினைக்கிறேன். தயவு செய்து தமிழ் மேடையில் பேசுகிறவங்க பாடுறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி ரசிகர்களை ஏமாத்திராமல் நல்ல விஷயத்தை 10 விஷயத்தை சொல்லிட்டு போங்க. மக்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்காங்கிறதுக்கு புளியங்குடி ஒரு எடுத்துக்காட்டு.
என்னைக்காவது காலமும் நேரமும் கைகூடினா மீண்டும் நான் சந்திப்பேன். குறிப்பாக என்னுடைய அருமை சகோதரர் திரு பாலாஜி கிரானைட் சங்கரநாராயணன் ஒரு 10 முறை எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பார். அண்ணே, நான் இன்றைக்கி ஊரில் இல்லை, நல்லபடியாக வந்து நடத்தி கொடுத்துருங்க, நல்லபடியாக வந்து நடத்தி கொடுத்துருங்கன்னு. எல்லாருடைய அன்புக்கும் நான் பாத்திரமாக இருக்கேன். உங்கள் வீட்டில் டிஃபன் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உடனே அவர் வா வா வந்து கொட்டிக்கோ வா. எல்லாம் உங்களுடைய அன்பை திருப்பி திருப்பி எப்போ பார்க்க போகிறேன், ஏன் முடிக்கணும் அப்படின்னு. ஐயா, நீங்கள் மேடைக்கு வாங்க, உங்களை பற்றி ஒரு வார்த்தை திட்டணும்னு வச்சுருக்கேன். இல்லை, நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க, அதை சொல்லிடணும்ல. எனக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனசில் உள்ள தப்பை சொல்லி தான் ஆகணும். வாங்க, தயவுசெய்து. ஏன்னா அடுத்த வருஷம் அதை திருத்திக்கணுங்கிற எண்ணத்தில் சொல்கிறேன். அதாவது நான் குற்றாலத்துலேருந்து கிளம்பிட்டேன்னு போய் சொன்னேன், அப்புறம் செங்கோட்டையை தாண்டிட்டேன்னு, அப்புறம் தென்காசியை தாண்டிட்டேன்னு. இவரும் லூசு மாதிரியே நம்பிட்டார். அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டேன் கடையநல்லூர் தாண்டிட்டேன் அப்படின்னு, அப்பையும் நம்பினார். புளியங்குடி வந்துட்டேன்னு ஃபோன்லேயே 2 மணி நேரம் வந்துட்டேன்னு சொன்ன பொய்யை கேட்டும் ரோட்லேயே நின்னாருங்க என் வண்டிக்காக. என்னங்க அடையாளம்னு, காவி கட்டியிருக்கேன் அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி பேக்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த விழா. அதுக்கு சொல்கிறாரு, என்னை கூப்பிடாமையே இருந்திருக்கலாம். நல்ல ஒரு கைத்தட்டுங்க. அன்பு தான் சார், அன்பு அன்பு சார். அதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்ல விட்டுருவாங்க சார். நான் வந்த 2 மணி நேரமும் வழி தவறி போயிடக்கூடாதுன்னு ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருந்தார். அது எங்களுக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, எங்கள் தமிழுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு திருவடியை வேண்டி, இந்த சபரிமலைக்கு போகிறவங்க சொல்லுவாங்க, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் சத்தியமாய் பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியேம்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து புளியங்குடி பாலமுருகன்ட்ட வேண்டிக்கிறேன். நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த தவறெல்லாம் பொறுத்து 6 முகத்தோடு எங்களுக்கு அருள்ச்சு. திருச்செந்தூரில் மட்டும்தான் பன்னீர் இலையில விபூதி. முருகனுக்கு 6 முகம் 12 கை. சண்முக புஜங்கம் பாடியது திருப்பி திருப்பி விட்ட இடத்துலேருந்து தொடங்க முடியாது. அடுத்த வருஷம் கூப்பிடுங்க, விட்டதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து. ரொம்ப மனநிறைவோடு போகிறேன். வாழ்க வளமுடன். கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.